எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரிகிறதா? நான் என்ன கனெக்ஷன் பத்தி பேசுறேன்னா, இந்த ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றேன்னா, இந்த நேரத்துல சங்கமத்துல ஒவ்வொரு ஆத்மாவும் புருஷார்த்தம் பண்ணி, அந்த புருஷார்த்தம்ன்றது மன்மனாபவ, தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்து 63 ஜென்ம பாவத்தை அழிச்சணும். அது கூடவே நீங்க சத்தியுகத்துல பெரிய ராஜாவா வரணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் உங்க பிரஜைகளை உருவாக்கணும் அப்படின்றார். அப்படின்னா நமக்கு கிடைச்ச அந்த நாலேஜை உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அது பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பதவி அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசுவோமே, இப்போ நம்ம யூடியூப் சேனல் நடத்துறோம். நமக்கு தெரிஞ்ச ராஜயோகத்தை இது வழியா பொதுமக்களுக்கு கொடுக்குறோம். ஆத்மாக்கள் கேட்குறாங்க, அவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சென்டரில் போய் கிளாஸ் கற்றுக்குறாங்க. இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம இது வச்சுருக்கோம், அதாவது எண்ணம் போல் இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய 7 days கோர்ஸ்க்கான லிங்க் வச்சுருக்கோம். ஓகேவா? அது நம்ம வெப்சைட் டிவைன் கனெக்ஷன்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஆடியோவாக கேட்கலாம், வீடியோவாக பார்க்கலாம், பாட்காஸ்ட்டில் கேட்கலாம். இப்படி நிறைய செட்டப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படியும் நீங்கள் கேட்டு இறைவன் குழந்தையே ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த புருஷார்த்தம் பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். நீங்களும் சத்தியுகத்துலையும் திரேதாயுகத்துக்கும் வந்து போகலாம். ஸோ நீங்கள் பிரஜை ஆகலாம். இந்த கனெக்ஷன் என்னன்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்றைய நிலவரத்தில் நமக்கு 70,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஓகே, இதில் எத்தனை பேர் இது 7 days கோர்ஸ் எடுத்திருப்பாங்க? அது ஒரு $1 million கேள்வி தான். இதில் ஒரு எக்ஸாம்பிள் பேசுவோமே, ஒரு 10,000 பேர் 7 days கோர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போமே. இந்த 10,000 பேர் எனக்கு பர்சனலாக தெரியுமானா தெரியாது. ஓகேவா? ஆனால் இவங்க ப்ராஜெக்டாக வருவாங்க. பாக்கி இருக்கிற 60,000 பேர் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டாங்க, நான் 7 days கோர்ஸ் கற்றுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பரமாத்மா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் துவாபரயுகத்துக்கு அப்புறம் நீங்கள் ராஜாவை வரும்போது உங்களுக்கு பிரஜை வரும். ஏன்னா பக்தி தான் பண்ணுறாங்க, இன்றைக்கும் பக்தி தான் பண்ணுறாங்க, நாளைக்கும் பக்தி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டவங்க துவாபரயுகத்துக்கு அப்புறம் பிரஜைகளாக வருவாங்க அப்படின்னு. அப்போது இந்த கனெக்ஷன் என்ன கனெக்ஷன்? அதாவது எனக்கு என்னோட பிரஜைகளை எல்லாரையும் தெரியாது. புரியுதுங்களா? கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா 70,000 பேர்னா 70,000 பேர் எனக்கு தெரியுமா? 70,000 பேரும் என்னோட பிரஜையா வரவும் மாட்டாங்க. அது வேற விஷயம். அதாவது யார் ஒருத்தர் ராஜாவதுக்காக முயற்சி பண்றாரோ அவருக்கு தன்னுடைய எல்லா பிரஜைகளும் தெரியாது. பிரம்மாவுக்கு லட்சுமி நாராயணனா வந்தா கூட அந்த 9 லட்சம் பேர் முதல் நாள் இருப்பாங்க இல்லையா, அந்த 9 லட்சம் பேரையும் இங்க இருக்கும்போது, சங்கமத்தில் இருக்கும்போது 9 லட்சம் பேர் ஒவ்வொருத்தரையும் அவருக்கு தெரியுமானா கண்டிப்பா தெரியாது. இது ஒண்ணு. இப்ப அடுத்ததுக்கு வருவோம். இந்த பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், கோயிலுக்கு போறோம், ஏதோ சிலைகளுக்கு முன்னாடி கும்பிடுறோம், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கிறோம். பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, கோயில்கள்ல இருக்கிற சிலைகள்ல சிவலிங்கம் இருக்குல்ல, அதை தவிர பாக்கி இருக்கிற சிலைகள்லாம் நீங்க தான்றாரு. யார? ராஜயோகிகளை சொல்றாரு. ஓகேவா? அப்படின்னா என்ன, நம்ம பிரஜைகள் தான் அந்த சிலைகளுக்கு முன்னாடி வேண்டாங்க, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறாங்க. பிரஜைகளுக்கு என்ன தெரியாதுன்னா, அவங்களுக்கு கதையெல்லாம் தெரியாது, யார் இவங்கன்னு தெரியாது, கிளியரா தெரியாது. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுறோம். இப்போ ஸ்ரீ ராகவேந்திரர் கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இன்னைக்கு எங்க இருக்காரு கும்பிட்றவங்களுக்கு தெரியுமா? என்ன நினைக்கிறாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு சாய்பாபா கும்பிட்றாங்க, ஐயப்பனை கும்பிட்றாங்க. இவங்கெல்லாம் இப்போ கரண்டா எங்க இருக்காங்க தெரியாது. ஆனா அவங்க செய்து வச்சுட்டு போனோடைய இதுக்காக, நன்றி கடனுக்காக இன்னைக்கு பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றேன், பிரஜைகளுக்கு யாரை கும்பிடுறோன்னு தெரியல. இங்க பிரஜை உருவாக்குறவர்களுக்கு தன்னுடைய பிரஜையே தெரியல. இது என்ன எப்படிப்பட்ட கனெக்ஷன் யோசிச்சு பாருங்க. நான் இதை பத்தி ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அதை பத்தி வந்த சிந்தனைகள் தான் இந்த வீடியோல நான் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு பண்ணுவோம். பிரஜைகளை உருவாக்குறாருல, அவருக்கே தெரியாது யாரெல்லாம் பிரஜைன்னு. அப்போ பிரஜைகளை உருவாக்கிட்டே போறதுல இவருக்கு என்ன பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட்னா, பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, உங்களை நான் சத்தியுகத்துல ராஜாவா ஆக்குறேன். இவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரஜை ஆயிடுவாங்க. உங்களுக்கு இவர் தான் பிரஜை அப்படின்னா தெரியல, ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். ஸோ நம்ம பிரஜைகளை உருவாக்குற அந்த சேவை பண்ணோம்னா நம்ம ராஜா ஆயிடுவோம். பிரஜைகள் தானாவே நம்ம கிட்ட வர மாதிரி இந்த டிராமா அமைக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க யோசிக்கவே வேண்டியதில்லை. என்ன யோசிக்க வேண்டியதில்லை, எத்தனை பிரஜையை உருவாக்கணும்னு தெரியாது, ஆனால் ரியலாக பிரஜையா வருவாரா வரமாட்டாரா, இது என்ன கணக்கு, உங்களுக்கு எனக்கு தான் கணக்கு தெரியாது, மேலே இருக்கிறவங்க கணக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவார்.
ஓகேவா? இப்போ சில பேருக்கு என்ன கன்ஃபியூஷன்னா இந்த விஷயத்துல, ஒருத்தர் 7 days கோர்ஸ் ஏற்கனவே முடிச்சிட்டாரு வச்சுப்போம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல்ல தான் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் யாருக்கு பிரஜை வருவாரு? நம்ம கிட்ட வருவாரா இல்ல வேற யாருக்கிட்ட 7 days கோர்ஸ் எடுத்தாரு? அப்படின்னு என்ன? இது பாருங்களேன், சத்தியுகத்துல நம்ம 8 பிரிவு எடுக்கிறோம், திரேதால 12 எடுக்கிறோம். அப்ப அவருக்கு யார் எடுத்தாரோ அவருடைய பிரஜையா ஒரு பிரிவில் வரலாம், நம்ம பிரஜையா வேற ஒரு பிரிவில் வரலாம். ஓகேவா? ஸோ இதை பத்தி பெருசாக மட்டை போட்டு உடைக்க வேண்டியது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம பிரஜைகளை உருவாக்க சொன்னார் பரமாத்மா, உருவாக்கணும். இதோட நம்ம நிறுத்திக்க வேண்டியதான். ஸோ அதுக்கேற்ற பலன் வந்து பாருங்களேன், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஒரு 100 பேரை தான் உருவாக்குனீங்கன்னு வச்சுப்போமே, நீங்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு தலைவர் ஆவீங்க. ஏன்னா உங்கள் கீழே 100 பேர் தான் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் அமையணும். அதனால் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகலாம். ஒரு 1000 பேர் 10,000 பேர்னா ஒரு எம்எல்ஏ மாதிரி வரலாம். நான் சொல்ல அங்கே ஜனத்தொகை கம்மி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே லட்சுமி நாராயணனை தவிர வேறு எந்த போஸ்ட்டும் கிடையாது, அமைச்சர் கூட கிடையாது. புரியுதுங்களா? ஸோ நம்ம ராஜாவை ஆகணும்னா குறுநில மன்னர்கள்னாவே நீங்கள் திரேதாயுகத்துக்கு தான் வந்தாகணும். உங்கள் கீழே பிரஜைகள் வரணும்னா, நிறைய பேர் வரணும்னா நீங்கள் அந்த மாதிரி சேவை பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் பார்த்துக்கும், இந்த ட்ராமா பார்த்துக்கும். அதனால் நீங்கள் அதை மட்டும் போட்டு உடச்சிக்க வேண்டியதில்லை. இப்போ பக்தி பண்ணுறவங்கள பார்ப்போம். பக்தி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க? ஏதோ சிலைகளுக்கு முன்னாடி கும்பிட்றாங்க. அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது யாருக்கு நம்ம கும்பிட்றோம்னு. பரவாயில்ல, நம்மளே ஒரு கோயிலில் போய் ஒரு சிலைக்கு முன்னாடி கும்பிட்றோம். நமக்கு எதாவது கிளாரிட்டி இருக்கா? இந்த சிலை வந்து இந்த சகோதரர் தான் கும்பிட்டு இருக்கேன், அந்த சகோதரர் ஏதாவது இங்கே ராஜயோக கணக்கில் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுவும் தேவையில்லைன்ற நான். ஏன்னா நீங்க என்ன பெட்டிஷன் போட்டாலும், எந்த சிலைகளுக்கிட்ட போய் பெட்டிஷன் போட்டாலும் அது எங்க போகுதுன்னா இறைவன் கிட்ட தான் போகுது. கடைசியா எல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணி தரது இறைவன் தான். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் ஒரு போஸ்ட் கார்டு எடுக்கிறேன், டு தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் எதுன்னு வச்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டருக்கு போயிடும். அது வந்து டெல்லியில் அவர் இருக்கிற ஃபுல் அட்ரஸ் எழுதிருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. டு தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க சீஃப் மினிஸ்டருக்கு போயிடும். அவ்வளோதான். வேற எந்த ஃபுல் அட்ரஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. அது இந்த அட்ரஸில் இருக்காரு, அந்த அட்ரஸ் இருக்காருலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் தான், இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ கரெக்டாக அது எங்கே போகணுமோ அந்த லெட்டர் போயிடும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் எந்த கோயிலில் போய் கடவுளே அப்படின்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த கடவுள்னு ஒருத்தர் தான். ஓகே, அவர் பரமாத்மான்றோம். பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா அவர் தான். அவருடைய இயற்பெயர் வந்து சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது. அவருக்கு தான் இது போகுது. பரவாயில்ல. அப்போ இது இன்னும் வினோதமான ஒரு கனெக்ஷன் பாருங்களேன். பிரஜைகளை உருவாக்கக்கூடியவருக்கு அவருடைய எல்லா பிரஜையும் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் இவங்கெல்லாம் அழகாக பிரஜையாக வந்துடுறாங்க. பிரஜைகள் வந்து சாமின்ற பேர்ல சிலைகள் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ரியலாகவே கனெக்ஷன் தெரியாது, இவர் யாரை நான் கும்பிட்டு இருக்கேன்னு, ஏன் கும்பிட்டு இருக்கேன்னு தெரியாது. ஆனால் கும்பிட்றாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எனக்கு இந்த சாமி பிடிக்கும், அதனால இந்த சாமி கும்பிட்றேன், இந்த சாமி பிடிக்கும், அதனால இந்த சாமி கூப்பிட்றேன். ஆனால் கடவுள் ஒருத்தர் தான் இருக்கார். ஒரு வினோதமான கனெக்ஷன் இல்லை? அதெல்லாம் சொன்னேன், இந்த கனெக்ஷனுக்கு என்ன பொருள் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். ஓகே, ஒரு தகவல். இப்போ நிறைய பேர் வந்து சேவைக்கு வந்திருக்காங்க, அது எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு சஜஷன் என்னன்னா, நிறைய பேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது யூடியூப்ல இருக்கட்டும், இப்போ சோஷியல் மீடியாவில், வேறு இதில் அந்த ஃபேஸ்புக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ. ஓகே, இப்போ எஃப்எம் ரேடியோவில் பண்ணுறாங்க, இப்போ புதுசாக அது ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒர்க்கு பண்ணுறாங்க, அதை வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறாங்க, இல்லை சில சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. ஓகேவா? இதோட என்னோட சேவை முடிச்சிடா சாமி அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ போதுமான செயல் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்றாரு, கோடியில் ஒருத்தர் தான் இந்த நாலேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்றாரு. இன்னைக்கு 2024 800 கோடி பேர் இருக்கும் பூமி ஜனத்தொகையில். நமக்கு தேவைப்படுறவங்க 33 கோடி பேர். அப்படின்னா அது மொத்த ஜனத்தொகையில ஒரு 4% இருந்தால் பெரிய விஷயம். அதில் தமிழ் புரிஞ்சு வர வேண்டியவங்க இனியும் கம்மியாக தான் இருப்பாங்க நம்பர். அப்போ நீங்கள் வலை வீசணும். தமிழ் ஜனத்தொகை வந்து 8 கோடி கிட்டன்னு சொல்கிறாங்க. 8 கோடி மக்களை நீங்கள் தமிழில் வலை வீசினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யாராவது உங்களுக்கு தேவையான ஆத்மாக்கள் கிடைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு 1000 கான்டாக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதில் ஒரு எப்பவுமே வந்து எல்லாரும் எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கறது கிடையாது.
அதில் ஒரு 10% தான் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் பார்ப்பாங்க. அது 100 பேரில் ஒரு 10% தான் சீரியஸாக எடுத்துப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு 10 பேர் பார்க்கறதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேவை பண்ணுறீங்க, யோசிக்கணும்ல. அப்போ உங்க சேவை எப்படி இருக்கணும்னா, என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இதை பார்க்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அது என்ன வேணா பண்ண நான் தயாராக இருக்க, நான் பண்ணுவேன் அப்படின்னு இறங்கி வேலை பண்ணும். நீங்க 1 கோடி பேரை பார்க்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு அதுல ஒரு 10% தான் அனுப்பியிருக்கீங்க. 10 லட்சம் தான் 10% தான் பார்ப்பாங்க. அதாவது 10 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அதுல ஒரு 10% தான் சீரியஸா, 1 லட்சம் பேர் சீரியஸா இருந்தாலும் 1 லட்சம் பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம எண்ணம் போல் வாழ்வு 9 லாங்குவேஜில் வருது. அது கோவிந்தராஜன் ஒரு தம்பி பண்ணுறாரு. அவரு அத்தனை வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காரு. இதுக்கு 9 லாங்குவேஜ் 9 வாட்ஸ்அப் குரூப்பு, ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு 2-3 பேர் வச்சுக்கிட்டு இந்த சாதனையை பண்ணுறாரு. ஓகேவா? இதில் எனக்கு ஏதாவது புண்ணியம் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? அந்த கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறது அந்த டீமு, அவன் அந்த புண்ணியம்லாம் அங்கே தானே போகும். அதில் பிரேமானந்த நாராயணன்ற பேரில் ஃபோட்டோ போட்டு ஃபோன் நம்பரோட போடுறதுனால எல்லா புண்ணியம் எனக்கே வந்துடுமா என்ன? நான் என்ன பண்ணும், அது நிறைய பேர் பார்க்க வைக்க ட்ரை பண்ணோம். அதுதான் என்னுடைய புண்ணியத்தில் வரும். பார்த்தீங்கன்னா 2-3 நாள் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து 5 லட்சம் பேர் போகுது. இது வந்து என்னுடைய முயற்சியில் நான் பண்ணது. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக போட்டு அது 5 லட்சமாக போயிருக்குன்றதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உழைப்பு அவங்களுக்கு தான். இப்போ 5 லட்சம் பேரை பார்க்க வச்சிருக்கிறதுனால அதில் ஒரு 10% 50,000 பேர் கொஞ்சம் சீரியஸாக பார்த்துருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அதில் ஒரு 5% தான் 10% தான் என்ன சொல்கிறது, ராஜயோகம் கற்றுக்கலாமான்னு யோசிக்கவே செய்வாங்க. அப்போ இது வந்து ஒரு வின்னிங் ஃபார்முலா. சரி, இந்த பம்பிங்க பண்ணுறாங்க, இந்த டீம் பண்ணுது, ஓகே நம்ம ராஜா ஆகிடும் கிடையாது. அவன் ராஜா ஆகிறதுக்கு அவன் அந்த வேலையெல்லாம் பண்ணுறான், அந்த தம்பியும் அந்த டீமும். நான் எனக்கு கிடைக்கணும்னா நான் செய்வேன். நான் சரீரம் விடுற வரைக்கும் பண்ணி தான் ஆகணும். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ சோஷியல் மீடியாவில் சேவை பண்ணுறவங்களுக்கு தாழ்மையான கருத்து என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறது, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ பாருங்களேன், 50, 100 இல்லை எவ்வளோ இருக்காங்க. 50-100 பேருக்கு போட்டு அந்த 50-100 பேர் ஏற்கனவே ராஜயோகியாக இருப்பான். அதனால தான் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பான். ஏற்கனவே இருக்கிற ராஜயோகியை தக்க வைக்கிறதுக்கும் பரமாத்மா ஏதோ உங்களுக்கு கொடுப்பாரு, அது வேறு விஷயம். ஆனால் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? நான் எல்லாம் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தோணுதா? எப்போ திரும்ப உங்களுக்கு ரியல் வெற்றி? யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நான் இன்னைக்கு ராஜயோகி ஆனதுக்கு காரணம் இந்த ஆத்மா தான் உங்கள் பேர் சொல்லணும். அவர் யூடியூப் வீடியோ பார்த்தேன், அவரோட பாட்காஸ்ட்டை பார்த்தேன், ஏதோ ஒரு காரணத்தில் உங்களை காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் இன்னைக்கு பாபா குழந்தை ஆனதுக்கு, ராஜயோகி ஆனதுக்கு உங்களை காரணமாக சொல்கிறாருன்னா நீங்கள் ரியலாகவே ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு இப்படியெல்லாம் நியூஸ் கிடைக்குது. அதாவது இப்போ மதுபன் போகிறாங்க நிறைய பேர், அங்கே யாரோ 2 தமிழர்கள் பேசிக்கிறாங்க, எப்படி இந்த நாலேஜுக்குள்ளே வரீங்க அப்படி கந்துக்கிங்கன்னா, நான் பிரேமானந்த நாராயணன் யூடியூப் சேனல் பார்த்தேன், பிடிச்சிது, பார்த்தேன், 7 days கோர்ஸ் எடுத்தேன். அவங்க நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்துருக்கலாம், இல்லை நியரஸ்ட் சென்டர் போய் பார்த்துருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம அணில் மாதிரி ஒரு காரணமாக இருக்கேன்னு அவங்க பேசிக்கிறது எனக்கு சக்ஸஸ். புரிஞ்சுங்களா? ஸோ ராஜயோகம் சேவையில் இருக்கிறவங்க ஒரு சேவையை பண்ணி முடிச்சதோட உங்க வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அதை கோடான கோடி மக்கள் பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அடுத்தவங்க ஷேர் பண்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அது அவங்கவுங்க புண்ணியத்தை எடுத்துக்கிறதுக்காக நான் அப்படிதான் பாக்குறேன். அது ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒருத்தர் வந்து நம்மளோட வீடியோ எடுத்து பார்த்து ஷேர் பண்றாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். அவங்கவுங்க புண்ணிய கணக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதோ பண்ணிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இந்த சேவையில் இருக்கிறோம். ஓகேவா? ஓகே, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். சேவையில் வந்து சேவை பண்ணால் போதும், இதை வந்து டபுள் ட்ரிபிள் ஆக்கணுன்றதெல்லாம் நம்ம தேவையில்லை, அது வேற யாராவது பார்த்துக்கிட்டோம், ட்ராமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.